ஜாதகம் நல்லா இருக்கும், கிரக சூழ்நிலைகளும் நல்லா இருக்கும், கோச்சார பலனும் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் ஒரு சிலருக்கு பாதிப்பு வரும். இந்த கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டி உண்மையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மை. இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல வருமானம், நல்ல தொழில், இந்த ஜீவனங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வேண்டாத ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. பார்த்துட்டு இவனுக்கு மட்டும் இப்படியா, வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்மளை பார்க்கும்போது நீங்கள் என்னதான் உங்களுக்கு யோக பாவங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த ஆட்களுடைய பார்வை படும்போது நிச்சயம் ஒரு பாதிப்பை கொடுக்கும். இது எந்த மாதிரியான பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த கைகால் வலியை ஏற்படுத்துறது, திடீர்னு ஒரு காய்ச்சல் படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை குடும்பத்தில் அந்த சண்டை சச்சரவு வர்றது, இதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம், இந்த கரித்துண்டு, வரமிளகா இதெல்லாம் கட்டி வெளியில் தொங்க விட்டுருப்பாங்க. இந்த எலுமிச்சம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கிரகிக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. தெய்வத்தோடைய பாதத்தில் எலுமிச்சம்பழம் வச்சு வாங்கிட்டு வருவாங்க. கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அனுகூலங்களை ஈர்த்து நமக்கு கொண்டாந்து வீட்டில் கொடுக்கக்கூடியது எலுமிச்சம்பழம். நல்லது மட்டும் இல்லை, நெகட்டிவான விஷயங்களே அது இழுத்துக்கும். சில எலுமிச்சம்பழமெல்லாம் பூஜை ரூமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வாடி போயிடும், கருகி போயிடும். இதெல்லாம் பாதிப்புகளை உள்வாங்கிருச்சுன்னு அர்த்தம். பயப்பட வேண்டியதில்லை. இதில் ஒரு சில மூலிகைகள்லாம் உண்டு. வெட்டி வேறு, இந்த சோத்துக்கத்தாழை, வசம்பு, இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு சில விளக்கங்கள் உண்டு. அது ஜாதக ரீதியாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தடுக்கலாங்கிறத துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும்.